ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகருக்காக தன்னுடைய பின்னழகில் ரம்யா கிருஷ்ணன் செஞ்ச அந்த வேலை. ஸோ இந்த ரகசியத்தை ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனர் வந்து உடைச்சிருக்காரு. ஸோ அது என்ன விஷயம், ஸோ நம்ம ரம்யா கிருஷ்ணன் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண நடிகர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரபல நடிகருக்காக தன்னுடைய பின்னழகில், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் அந்த வடிவத்திலேயே வளைவு நெளிவெல்லாம் இல்லாமல் இருந்தார். ஸோ அந்த வளைவு நெளிவும் வந்து கவர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து செஞ்சுருக்கார் நடிகை ரம்யா கிருஷ்ணன், அதுவும் ஒரே மாதத்தில். அதுதான் வந்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ இந்த தகவலை பிரபல இயக்குனர் ஒருவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ யார் அந்த இயக்குனர், யார் அந்த நடிகர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எதுக்காக நடிகை ரம்யா கிருஷ்ணன் அந்த நடிகருக்காக தன்னுடைய உடல் எடையில் அந்த வடிவத்தில் 30 நாட்களில் மாற்றம் அப்படின்றது தான் வந்து சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்குது. ஸோ நடிகை ரம்யா கிருஷ்ணன் பஞ்சதந்திரம் அப்படின்ற ஒரு படத்தில் மேகி அப்படின்ற ஒரு ரோல் நடிச்சிருப்பார். அது வந்து ஒரு விலை மாது கேரக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக நடிகை நக்மாவை தான் வந்து முதல்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நக்மா வந்து கவர்ச்சியாகவும் நடிப்பார். ஸோ எந்த மாதிரியான சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் திரைமறை வேலைகளும் பண்ணுறதுக்கு நக்மா கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவரை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் கூட நக்மா நடித்ததே இல்லை. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்ல தெரியுது இல்லையா. ஸோ கமல் கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் அந்த காலகட்டத்தில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதி, இல்லைனா வந்து கரெக்ட் பண்ணியாச்சும் முடிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் தான் வந்து நக்மாவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நக்மாவோட டேட்ஸ் கிடைக்காததால், ஸோ அவங்களால இந்த படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்ததால் நடிக்க முடியல. ஸோ அதுக்காக வேறு யாரை தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் ரம்யா கிருஷ்ணன் பெயர் வந்து அடிபட்டுச்சு. ஸோ அவரை வந்து இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ உடனே வந்து ரம்யா கிருஷ்ணனை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும், அதே சமயம் உங்களுக்கு 1 மாதம் தான் டைம் இருக்குது, 1 மாதத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் போகணும், இந்த 1 மாதத்தில் உங்களால் உடம்பு குறைக்க முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது KS ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. ஸோ ரம்யா கிருஷ்ணன் உடனே குஷியாயிட்டு, கமல்ஹாசனோட நடிக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்காக 30 நாளில் எடையை குறைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ கமலுக்காக தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் பெயர் அடிபட்டிருக்கு. ஸோ கமல் வந்து உடல் எடை அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதான் ரம்யா கிருஷ்ணன் கூட டைரக்டர் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க கூட நடிக்கிறதுக்காக இவங்க வெறித்தனமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி 30 நாளில் உடல் எடையை குறைச்சி ஒரு சின்ன பெண் மாதிரி வந்து, சின்ன பொண்ணு மாதிரி வந்து மாறி இருக்கார் நடிகை ரம்யா கிருஷ்ணன். ஸோ 31வது நாள் வந்து KS ரவிக்குமார் கிட்ட போய் நிற்கும்போது பார்த்து மிரண்டு தான் போயிட்டார். ஸோ சமீபத்திய பேட்டியில் ஒன்றில் உடல் எடையை குறைக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து பேசியிருந்தார். ஸோ அதுவும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய பின்னழகு வடிவத்தை மாற்றுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த ஷேப்பை மாற்றணும், பேக் ஷேப்பை மாற்றணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் வந்து எல்லாமே மாற்றி இளம் பெண்ணு மாதிரி வந்து ரம்யா கிருஷ்ணன் மாறி இருக்காரு. ஸோ நான் கதைப்படி நீங்கள் ஒரு கால் கேர்ளாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றிருக்காரு. ஸோ 5 பேர் கூட ஒரு பெண் வந்து போகிற மாதிரியான ஒரு கால் கேர்ள் மாதிரி தான் நடிக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே தெளிவாக சொல்லி, கதையை நோட்டத்துக்காக நீங்கள் கவர்ச்சியாக நடிக்க வேண்டியிருக்கும், எந்த அளவுக்கு வேணுமானாலும் ஆடையை வந்து குறைக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் கமல் கோட்டை நீங்கள் போய் பேசுங்க, அதாவது டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ 2 நாள் கமல் நல்லா ஊற வச்சு டிஸ்கஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங்கே போயிருக்காங்க. ஸோ கமல் வந்து இவருடைய நடிகை ரம்யா கிருஷ்ணனோட உடல் எடையும் சரி, அந்த ஸ்ட்ரக்சரையும் சரி முழுசாக வந்து பார்த்து ஆராய்ஞ்சதுக்கப்புறம் ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காரு. இதுதான் பஞ்சதந்திரத்தில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடித்த கதை, அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண கதை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நடிகை ரம்யா கிருஷ்ணன் பற்றின இந்த காசிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.